அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்போக்கன் கிளாஸில் நம்ம பல வகை காலங்களின் வாக்கியங்கள், அதாவது இந்த தமிழ் வார்த்தைகள் இருக்குது. இந்த தமிழ் வார்த்தைகள் வந்து அதை எப்படி இங்கிலீஷில் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நீ சொல்வதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன், இது வந்து தமிழில் இருக்குது. தமிழில் உள்ளதை வந்து இங்கிலீஷில் நீ சொல்வதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். ஐ அக்ரீட். ஐ அக்ரீட் வாட் யூ சே. அவ்வளோதான். நீ சொல்வதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். ஐ அக்ரீடு வாட் யூ சே. அவ்வளோதான், சிம்பிளாக எழுதலாம். ஐ அக்ரீட் வாட் யூ சே. அதுக்கப்புறம் இந்த கதை மிகவும் இனிமையாக இருக்கிறது, உண்மை எங்கும் பரவும். இதில் இந்த கதை மிகவும் இனிமையாக இருக்கிறது. திஸ் ஸ்டோரி இஸ் வெரி blessing. அதாவது இந்த கதை மிகவும் இனிமையாக இருக்கிறது. திஸ் ஸ்டோரி இஸ் வெரி blessing. அவ்வளோதான். இதில் அடுத்து உண்மை எங்கும் பரவும். ட்ரூத், உண்மைங்கிறது ட்ரூத். சார் உண்மை எங்கும் பரவும், அதாவது எல்லா இடத்துக்கும் பரவும். ஸ்ப்ரெட் எவ்ரிவேர். உண்மை எங்கும் பரவும். இதில் நீ சொல்வதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். ஐ அக்ரீட் வாட் யூ சே. அவ்வளோதான். நீ சொல்வதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். ஐ அக்ரி வாட் யூ சே. இந்த கதை மிகவும் இனிமையாக இருக்கிறது. திஸ் ஸ்டோரி இஸ் வெரி blessing. அவ்வளோதான். திஸ் ஸ்டோரி இஸ் வெரி blessing. உண்மை எங்கும் பரவும். ட்ரூத் ஷேல் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர். உண்மை எங்கும் பரவும், எல்லா இடத்துலையும் பரவும். அவ்வளோதான். இதில் பல வகை காலங்கள் வாக்கியங்கள் வந்து இந்த மாதிரி தமிழில் உள்ளது வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசலாங்கிறது கொஞ்சமாக புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம சிம்பிளாக ஒரு 4-5 வாக்கியம் மட்டும் அப்பப்போ படிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால் சூரியன் கிழக்கில் உதிக்கிறான். சூரியன், தி சன்ரைஸ் இன் தி ஈஸ்ட். அதாவது சூரியன் கிழக்கில் உதிக்கிறான். தி சன்ரைசஸ் இன் தி ஈஸ்ட். அவ்வளோதான். சூரியன் கிழக்கில் உதிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஒரு அச்சகத்தை ஆரம்பித்தான், அச்சுக்கூடத்தை ஆரம்பித்தான். அதாவது அவன் ஒரு அச்சுக்கூடத்தை ஆரம்பித்தான். ஹீ செட் அப் எ பிரிண்டிங் ஆஃபீஸ். ஹீ செட் அப் எ பிரிண்டிங் ஆஃபீஸ். அவன் ஒரு அச்சுக்கூடத்தை ஆரம்பித்தான். அச்சுக்கூடங்கிறது வந்து பிரிண்டிங் ஆஃபீஸு. ஹீங்கிறது அவன் ஹீ செட்டப் எ பிரிண்டிங் ஆஃபீஸ். அவன் ஒரு அச்சுக்கூடத்தை ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் இந்த நகைகள் தங்கத்தால் செய்யப்பட்டது. இந்த நகைகள் இந்த நகைகள் தங்கத்தால் செய்யப்பட்டது. திஸ் ஜுவல்ஸ் ஆர் செட் இன் கோல்டு. அதாவது இந்த நகைகள் தங்கத்தால் செய்யப்பட்டது. திஸ் ஜுவல்ஸ் ஆர் செட் இன் கோல்டு. அவ்வளோதான். சிம்பிளாக பார்க்கும்போது சூரியன் கிழக்கில் உதிக்கிறான். இதில் வந்து தி சன்ரைசஸ் இன் தி ஈஸ்ட். அவன் ஒரு அச்சுக்கூடத்தை ஆரம்பித்தான். ஹீ செட்டப் எ பிரிண்டிங் ஆஃபீஸ். அவ்வளோ. இந்த நகைகள் தங்கத்தால் செய்யப்பட்டது. திஸ் ஜுவல்ஸ் ஆர் செட் இன் கோல்டு. இந்த நகைகள், அதாவது இந்த நகை வந்து தங்கத்தால் செஞ்சுருக்காங்க. இவ்வளோதான். இதில் வந்து நம்ம தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் வந்து சிம்பிளாக படிச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நம்ம அப்பப்போ படிச்சுட்டா போதும். நம்மளால் இங்கிலீஷில் அதை